السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله قابنجل أولياக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஐ லவ் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அந்தஸ்துகள் நம்முடைய கொலை செய்யப்படுகின்றது. அவர்களிடத்தில் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சொல்லக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்குரிய இந்த ஒரு வார்த்தையை நீ விட்டுவிடு, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நீ விட்டுவிடு, உன்னுடைய குழந்தையை நான் விட்டு விடுகின்றேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுதும் அவர்கள் சொன்ன வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதாக சொன்னார்கள். அந்த பச்சிலம் குழந்தையை காலை பிடித்து என்பதாக சொல்லப்பட்ட பொழுது சொல்லவில்லை, நாவினால் கூட எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் இல்லை என்பதை சொல்வதற்கு மறுத்தார்கள். அந்த இடத்தில் அவர்களையும் கொல்லப்பட்டது. என்று தெரியுமா? எப்படி துஆ செய்தார்கள் என்று தெரியுமா? யா அல்லாஹ் யா அல்லாஹ், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை நீ குளிர்ச்சியாக ஆக்கினாயோ அதுபோன்று இந்த அம்மாருக்கு நீ குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்பதாக துஆ செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா பிரிக்க முடியாது. பிலால் ரலியல்லாஹு தஆலா விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிக்க முடியாது. இப்படியா கொண்ட பிலால் நீக்ரோவில் இருந்து பிறந்து வரப்பட்ட பிலால் ரலியல்லாஹு என்பதாக பிரிக்கப்படுகின்றார்கள். பிறக்க வேண்டிய இடத்தில் யாரும் பிறப்பதில்லை ஒன்று தெரிகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி பிரித்து பார்க்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலும் பிரித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களே, அன்றைய காலகட்டங்களில் அதை பிரியப்பட்டவர்களாக பாங்கிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ, அழைப்புகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களெல்லாம் நாளை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கொடியின் செய்கின்றேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், எல்லா சஹாபாக்களையும் முன்னதாக நான் சொர்க்கம் புக வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். அப்படியே அருமையாக சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலாவுடைய தாட்டுவான் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அப்பொழுது சுதாரிக்கின்றார்கள். வேண்டாம் வேண்டாம் ரசூலே, ஹபீபே ஹபீபே, வேண்டாம் வேண்டாம், உங்களை விட நான் முந்திக் கொண்டு சொர்க்கம் போவதற்கு நான் விரும்பவில்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் முதன்மையாக இது பண்ணு வேணான்னு சொல்ல. பெண்ணின் மீது காதல், மம்மியின் மீது லவ் இருந்ததை விட்டு இந்த ஜிம்மியின் மீது இதெல்லாம் சஹாபாக்கள் பண்ணது. சாதாரணமாக மெம்பர் படி நம்ம இப்ப வச்சிருக்கோம்ல, இந்த படி முதல்ல படியாக இல்ல, ஒரு தூண் ஒண்ணு இருக்கும். சொல்றாங்க ஏறின பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்து விட்டாலேயே, மஸ்ஜித் நபவிக்குள் உள்ளே நுழைந்து விட்டாலேயே சஹாபாக்கள் அனைவர்களும் சாறை சாறையாக வருவார்கள். இந்த தக்பீர் கற்றவரே வந்துகிட்டே இருப்போம். நம்ம சொன்னார்கள் அமைதி பெறு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அது அழுதது என்று தெரியுமா? எதனால் அழுதது என்று தெரியுமா? இந்த ஹபீபுடைய முதலை சுமப்பதற்கு இந்த முத்தநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முத்திரை கூட நம் மீது படாத அளவிற்கு நாம் ஆகிவிட்டோமே, கை சேதமே என்பதாக நிலைமையில் இருக்கக்கூடிய சமயத்தில் கேட்டார்கள், இன்று என்ன தினமம்மா என்பதாக கேட்டார்கள்.
தன்னுடைய மகளிடத்தில் கேட்கின்றார்கள், ஆயிஷாவை, இன்று என்னுடைய தினம், இன்று திங்களுடைய தினம், இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரித்த தினம் என்ன தினம்? திங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கரியில் இறைச்சியில் விஷம் தடவி கொடுக்கப்பட்டாலே அந்த இறைச்சி அங்கே பேசியது, நபியே, என் மீது விஷம் தடவப்பட்டிருக்கின்ற நபியே, நீங்கள் உண்ணாதீர்கள். எது சொன்னது? இறைச்சி பேசியது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பினும் அதை அவர்கள் உண்டார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தடுத்தார்கள். ஒரு சஹாபி உண்டாரு, அதனால இறந்தாங்க. அந்த இறந்ததின் காரணமாக உயிர் பழி வாங்கப்பட்டால் அதற்கு கொடுத்தாய் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது, ஒரு நபியாக இருந்தால், பொய் சொல்லக்கூடியவராக இருந்தால் இந்த விஷயத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இறப்பீர்கள் என்பதற்காக வேண்டி கொடுத்தேன் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்மணி, யூத பெண்மணி கொடுக்கப்பட்ட நெஞ்சின் காரணமாக அவர்கள் இறந்தார்கள். அதன் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைந்தார்கள். என்னுடைய சகோதரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்தார்கள். நானும் எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குகைக்குள் இருந்த பொழுது ஒரு நாகம் வந்து தீண்டியதே, ரசூலை பாதங்களையும் அழைத்துவிட்டு ஒன்றை அடைக்கவில்லை என்பதன் காரணத்தினால் என் என்னை தீண்டியது. இந்த விஷத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீரினால் வைக்கப்பட்டு இறக்கப்பட்டது. அந்த விஷத்துடைய தன்மை, அதனுடைய தாக்கம் இன்று எனக்கு தெரியுதம்மா. என்னுடைய குரவலையும் என்னுடைய இந்த பேசக்கூடிய குரவலையும் நெருக்கிதம்மா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சொன்னார்களா? என்னுடைய ஹபீப் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்களோ, என்னுடைய ஹபீப் எதையெல்லாம் சந்தித்தார்களோ, மரணத்தின் வாயில் சந்தித்தார்களோ, அதை நான் சந்திக்க செல்கின்றேன். என்னுடைய தோழருக்கு அருகாமையிலே அதே நேரம் அதே போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். இதன் காரணத்தினால் ஹப்புன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவில்லா அன்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா அதை கொண்டு அமைத்து வைத்தான். உங்களை நான் பிரியப்படுகின்றேன் ஹபீபே என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே உன்னுடைய ஈமான் மிகவும் தாழ்மையானதாக இருக்கின்றது, ஈமான் பூர்த்தி பெறவில்லை. அல் யௌம அக்மல்து ஈமான், இன்றைய நாள் தான் உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹ்விற்கு பின்னால் அடுத்து ஒருவரின் மீது நாம் வைக்கக்கூடிய பிரியம் நம்முடைய உயிரை விட, நம்முடைய உயிரினுடைய அனைத்தையும் விட எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக வந்து நிற்பார்கள், விரலை நீட்டி சொல்வார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பாங்குடைய சத்தங்கள் பாங்கு ஒலிக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை, காணவில்லை. அப்பொழுது உடனடியாக சொல்கின்றார்கள், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். யாருங்க சொன்னது? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்று ஃபஜ்ருடைய வக்துடைய நேரங்களில் சொல்கின்றார்கள், அஸ்ஸலாத்தை நகர்த்திக் கொண்டு வெளியே வருகின்றார்கள். சதக்த வ பரக்த வ பில் ஹக். இதை கேட்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியே தீர வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க கடைசி நேரம் ரூஹ் அவர்களுடைய பிரியக்கூடிய நேரங்களிலும் ஹபீபை இவர்கள் சந்தோஷமாக, தன்னுடைய ரூஹ் பிரியக்கூடியதை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். என்னுடைய ரூஹ் பிரிய போகின்றது, என்னுடைய சக்கராத்துடைய ஹாலை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ரூஹ் பிரிய போகின்றது. என்று தெரியுமா? என்னுடைய ஹபீபை நான் காணச் செல்கின்றேன். இந்த பூமியில் இருந்து என்னுடைய ஹபீப் இல்லாத மதீனாவில் இருப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, இந்த பூமியில் இருப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. இப்பொழுது என்னுடைய நிலைமை தருவாயில் கூட நாம் சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்
எனக்குரிய இந்த திருக்கலிமாவை சொல்ல வேண்டும் என்பதாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று சிறக்கையவர்கள் சிலர்கள் செய்யக்கூடிய இந்த ரபீல் அவ்வலுடைய 12வது நாள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கான்ஃபரன்ஸ் என்பது தெரியவில்லை. எதை நான் இட்டுக்கிட்டு நான் இதா சொல்ல அங்க சிஎம் உடைய கையெழுத்து போடும் பொழுது பக்கத்துல ஒன்ன வச்சுக்கிட்டு தான் கையெழுத்து போட்டார். யார் கையெழுத்து போட்டாருன்னு இன்னைக்கு வரையும் தெரியல. இந்த அந்த மாநிலத்துக்கு சிஎம் யாருன்னு தெரியல. அருமைக்குரிய சகோதரர்களே, கடைசியா இது எஃப்ஐஆர்ல வெறும் இதை மாத்திரம் போட்டீங்க, யாரு ஆள் இல்லாம இருக்க அப்படின்னு பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு 7 நபர்கள் 8 நபர்களை நீதி எஃப்ஐஆர் போடப்படுது. தஸ்தகீர் ரஸா நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை இன்று சொல்கின்றது என்றால் சொல்லிக்கொண்டே இருப்போம், கடைசி வரையும் சொல்லிக்கொண்டே இருப்போம், துதித்துக் கொண்டே இருப்போம். இந்நாளை சென்னையிலும் நடக்க இருக்கின்றது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி ஐலோ முகமது எனக்குரிய வார்த்தைகளை விண்வழங்க இருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல வச்சாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆட்சி நடக்கின்றதா அலங்கோல் நடக்கின்றதா என்பது தெரியவில்லை. எங்கோ நடந்ததல்ல, பலஸ்தீனத்தில் நடந்ததல்ல, இந்தியாவின் ஒரு மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த இந்தியாவில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாநிலத்தில் நடக்கக்கூடியதை வாய் திறப்பதற்கு கூட தயாராக இல்லையே, என்ன செய்வது? அதிகம் பிரியம் பெறக்கூடிய, அதிகம் நேசம் வைக்கக்கூடியவர்கள், அதிகமாக செலவாத்துகள் முடியக்கூடியவர்களாக யா அல்லாஹ் எங்களுடைய கனவிலும் சரி, எங்களுடைய நினைவிலும் சரி, எங்களுடைய உயிருக்கு உயிரான உயிரின் மேலான முத்தநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய அவர்களின் நாளை அவர்களுடைய கரங்களினால் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நீரை வாங்கி பருகக்கூடியவர்களாக அதிகமாக இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். இது ஏதோ ஒரு இதுக்குத்தானே சொல்லிருக்காங்க, ஐ லவ் முஹம்மதுன்னு சொன்னதுக்கு தானே போட்டாங்கன்னு. நாளைக்கு வைப்பான் யாருடைய பேரு